யாரையும் ஏமாத்தி யாரும் வாழ்ந்துட முடியாதுங்க. அப்படியே ஏமாத்தி மத்தவங்களுடைய நன்மைகள நம்ம அபகரிச்சாலும், அப்படியும் வாழ்ந்துட முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேதத்துல இருந்து நான் ஒரு ஆள குறிச்சு தியானிச்சு பார்த்தேங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய வாழ்க்கையில ஏசா அவருடைய அண்ணன் அவர் வந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் ஜெலஸ் தான், பொறாம தான். அவர் என்ன பண்றாரு, அவருடைய நன்மைகளெல்லாம் வஞ்சித்து, ஏமாத்தி வாங்கி கொள்றாரு. தகப்பன்கிட்ட இருந்து அவருடைய ஆசீர்வாதங்கள கூட வாங்கி கொள்றாரு. வாங்கினோன்னு என்ன நல்லா இருந்துட்டாரா? இல்லையே. அதுக்கப்புறம் தான் இவருக்கு வாழ்க்கையில எல்லா ட்விஸ்ட்டுமே ஆரம்பிக்கும், பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்படியே மாமா லாபான் கிட்ட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ராகேல அவர் வந்து ரொம்ப நேசிக்கிறாரு. ராகேலுக்காக 7 வருஷம் அவர் வந்து வேலை பார்க்குறாரு, அவளை திருமணம் பண்ணிக்கணுன்ட்டு. இப்போ டைம் முடிஞ்சு 7 வருஷம் முடிஞ்ச போது கல்யாணம் பண்ணி கேட்குறாரு. இங்கே தான் லாபான் ட்விஸ்ட் வைக்கிறாரு. லாபான் அவனை வஞ்சித்து என்ன பண்ணுறாரு, ராகேலுக்கு பதிலாக மூத்த மகளாகிய லேயாளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. ஏமாந்துட்டாரா?